டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு பிறர் குறைகளை கூறிக்கொண்டிருப்பதை விட்டுட்டு தன் குறைகளை கண்டுபிடித்து திருத்துவதே சிறப்பு என்ற தலைப்பில் மாற்றாரை கண்காணித்து நாம் முன்னேற வேண்டும், நமது வாழ்வை வீணடிக்க கூடாது என்பதை விளக்க விரும்புகிறோம். என்று சொன்னால் இது நம்ம எங்கிட்ட சூழல்ல இருக்கிற பிரச்சனை தான். என்னென்னு சொன்னால் என்னை பார்த்து வழக்கமானே என்று சொன்னா நான் என்ன சிங்கப்பூர்ல போய் மயிர வைக்கிறேன் ஐயருக்கு. ஆகவே மாற்றார்கள் எங்களை கேலி செய்வார்கள் என்றோ மாற்றார்கள் எங்களை நையாண்டி பண்ணுவார்கள் என்று சொல்லியோ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் விட்டு கொடுக்கலாம். அவை மாற்றாருன்ற கருத்துகள் கொமெண்ட்ஸ், மாற்றாருங்க கிரிட்டிசம் திறனாய்வு, மாற்றாரு விமர்சனம், மாற்றாருன்ற கண்டம்ஸ் அது கண்டனங்கள் இருக்கும். அதை நாங்கள் பொருட்படுத்தினால், நாங்கள் அதிலேயே மூழ்கி இருந்தால் எங்கட வாழ்வை இழக்க முடியும். அதை பேண வேணும், அதை பொருட்படுத்தத்தான் வேணும். அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களை சரி செய்வதன் ஊடாக மாற்றிக்கொள்ளும். அதுக்காக மாற்றார் கருத்து சொல்லக்கூடாது, மாற்றார் எங்களை விமர்சனம் செய்யக்கூடாது, மாற்றார் எங்களை கண்டிக்க கூடாது விதியை நாங்கள் போடக்கூடாது. அவர்கள் அப்படி வெளிப்படுத்துவதன் ஊடாக எங்களுக்குள்ள எங்கேயோ பிழை இருக்கு, அதை தேடி கண்டுபிடிப்பதன் ஊடாக நாங்கள் விடுதலை அடைகிறோம், நாங்கள் வெற்றி பாதைக்கு எங்களை நகர்த்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்கிறோம் என்றாவது நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதுதான் இன்றைய இனிய காலை பொழுதுல நாங்கள் ஒரு மறுமலர்ச்சியான சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய இருக்கு. அவை நேரங்காட்டில முன்கள் சுற்றும் விதத்தில் நமது வாழ்க்கையை சுவைக்க வேண்டும், வாழ்ந்து கழிப்புற வேண்டும். அவ்வாறானவர்களுக்கு நேரம் பொன்னான. நாங்கள் அடுத்தவர் அப்படி சொல்லிட்டே இருந்தா அதிலேயே மினைக்கட்டு இருந்தோம்னா எங்கட பற்றி நாங்கள் எப்ப சிந்திக்கிறது? நாங்களே எங்களை அறியாமல் தவறு விடுவது வேறு, அறிந்து தவறு விடுவது வேறு. உங்களோட மத வழிபாட்டின்படி அறியாமல் தவறு செய்தால் ஆண்டவன் மன்னிப்பார் என்று சொல்லுவார், அறிந்து தவறு செய்தால் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார்னு நீங்க எல்லா மதங்களும் சொல்லு. அப்ப நாங்கள் அறியாம தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். எனக்கு தெரியல இது தவறுண்டு, இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டேன்னு உறுதி எழுங்கள், உறுதி எடுக்கும். இனிமேல் இப்படி தவறு செய்ய மாட்டேன். அறிந்து தவறு செய்தால் தவறு தவறுதான், அது தண்டிக்கப்பட வேண்டியிருக்கும். அப்ப அது எந்த ஒரு செயலையும் எடுக்கும் போது முதலில் யோசிக்கணும், விளைவு எப்படி இருக்கும். தவறு ஏற்படாதவாறு எதனையும் செய்ய முற்பட்டால் அந்த தண்டனைக்குரிய குற்றங்களாக எங்களுடைய இதுவும் வர வாய்ப்பு இருக்காது. ஆகவே வாழ வேண்டிய பருவத்தில் வயதுல வாழ வேண்டும். காலங்கடந்து அறிவு வந்து பயன் என்று கேட்பாங்க. அவை இதுல நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். 1 to 8 வயது வரையும் குழந்தை வளர்ப்பு. அப்படின்னு நாங்கள் திருமணமான குழந்தை கிடைக்கும், குழந்தையை சரியா வளர்க்கும். 9 to 16 வரையும் கல்வி கற்றல். கல்வியை சரியாக கற்பதன் மூலம் இன்றைய முதலீடு கல்வி, எல்லாருக்கும் இன்றைய முதலீடு கல்வி, கல்வியை கற்றோம். 3வது 17 to 24 வரையும் திருமணம் செய்தோம். கல்வி கற்றால் நீங்க தொழில் எடுக்கணும், தொழில் எடுத்தால் வருமானம் ஈட்டணும், வருமானம் ஈட்டினால் வாழ்வுக்கு வர வேணும். அப்போ 17 to 24 திருமணம் செய்யலாம். 25 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ள பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். பிறகும் வாழ்க்கை வட்டம் மாறும், பிள்ளைகள் வளர்க்கணும். 33 வயதுலேருந்து 40 வயதுலேருந்து செல்வம் சேர்க்கிறது, சொத்து சேர்க்கிறது, வருமானம் சேர்க்கிறது, ஏன்னா இறுதி காலத்தில் தேவைன்றது. 41 வயதுலேருந்து 40 வயதுலேயும் புகழ் தேடுதல். 41லேருந்து 42 புகழ், உலக புகழண்டான நாட்டு புகழண்டான நீங்க தேடுங்க. 49 56 வரையும் நாடு தேசம் உலகம் சுற்றி வாங்க, ஊர் சுற்றி வேற. 57 64 வரை ஓய்வெடுத்தல் வேண்டும்.
இதுதான் 8 பிரித்து கொள்ளுங்கள்னு உங்களோட சினிமா பாடல்லையும் இருக்கும். அதைத்தான் நான் இது சொல்றேன். இது சங்க இலக்கியங்கள்லையும் இருக்கு. இந்த வாழ்க்கை அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டு அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மாற்றார் விமர்சனம் அல்லது கருத்துகள் கண்டனங்கள் இருக்கும். அதை பொருட்படுத்தி அதை எங்களை செப்பனிட்டு சரிப்படுத்தி நேர்வழியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.